நான் ஆனந்தி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு இங்கிலீஷ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வீடியோ. நம்மளோட டாபிக் எஸ்ஏ ரைட்டிங். ஸோ எஸ்ஏ ரைட்டிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஏன்னா அது எக்ஸாம் மட்டும் கிடையாது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் வந்து ஸ்கூலை விட்டு வெளியே போனதுக்கப்புறமும் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆர்டிக்கல் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங்லாம் வந்து நிறைய எழுத வேண்டியது வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது, எஸ்ஏ ரைட்டிங்கில் வந்து எப்படி வந்து மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலி ஐ ஹவ் கிவன் அ வெரி குட் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் எஸ்ஏவே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி வந்து ஒரு எஸ்ஏ ரைட்டிங் ஒரு எஸ்ஏ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என் எஸ்ஏ ஆன் கோவிட்-19 பற்றி ஒரு எஸ்ஏ எழுதியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ஸ். இப்போ எஸ்ஏ ரைட்டிங்னாவே வந்து உங்களுக்கு ஹார்ட்லி நீங்கள் எக்ஸாமில் வந்து எஸ்ஏ ரைட்டிங் செக்ஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ½ அன் ஹவர்க்குள்ளே வந்து உங்களால் வந்து எவ்வளோ திங்க் பண்ண முடியும், எவ்வளோ எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த எஸ்ஏ ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ½ அன் ஹவர் டைமுக்குள்ளே உங்களால் ஒரு எஃபெக்டிவான ஒரு எஸ்ஏ வந்து எழுத முடியும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் முன்னாடியே வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் நிறையா எஸ்ஏஸ்லாம் வந்து நிறையா ஆர்டிகல்ஸ், இந்த நியூஸ் பேப்பரில் வர ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி நிறையா ஆர்டிகல்ஸ்லாம் வந்து நிறையா படித்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, கிளியர்லி டிஃபைன் யுவர் சப்ஜெக்ட் இன் யுவர் மைண்ட். இப்போ அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஒரு எஸ்ஏ ரைட்டிங் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங் பற்றி வந்து நீங்கள் ஒரு எஸ்ஏ எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டை வந்து உங்கள் மைண்டில் வந்து அதை பார்த்தோன்னே வந்து உங்கள் மைண்ட்லேயே வந்து அந்த எஸ்ஏ ரைட்டிங்கில் வந்து நீங்கள் என்னென்னலாம் எழுத போகிறீங்களோ அந்த ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாக வந்துடணும். ஸோ வந்து நீங்கள் அந்த சப்ஜெக்டை வந்து உங்கள் மைண்டில் வச்சு என்ன எழுத போகிறீங்க அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து யூ ஜஸ்ட் டேக் 5 minutes. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் தான் வந்து உங்களால் வந்து அந்த 5 minutesக்குள்ளே நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் டிஃபைன் பண்ண முடியும். Think over it until ideas about it come into your mind and jot the points down on a paper. ஸோ நான் என்ன உங்களுக்கு வந்து ஒரு டிப் கொடுப்பேன்னா, நீங்கள் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களோட கொஷின் பேப்பரில் நீங்கள் என்ன எஸ்ஏ ரைட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மற்ற கொஷின்ஸ் எழுதும் போது உங்கள் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது அந்த ஹெட்டிங்க்கு வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் எழுதலாம், எதை பற்றி எழுதலாம், என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த என்ன எஸ்ஏங்கிறது ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் எழுதுறதுக்கு. அந்த பாயிண்ட்ஸை வேணால் உங்களால் வந்து முடியும் அப்படின்னா வந்து ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வரப்போ எழுதி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் மைண்ட்லேயே வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் என்னென்ன ஹெட்டிங்ஸ் எழுத போகிறீங்கன்னு வந்து நீங்கள் முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும். கிளாஸிஃபை திஸ் பாயிண்ட்ஸ் இன்டு குரூப்ஸ் அண்டர் சூட்டபிள் ஹெட்டிங்ஸ். அதான் சொன்னேன், நீங்கள் வந்து என்னென்ன ஹெட்டிங்ஸ் எழுத போகிறீங்க அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க ஒரு ஹெட்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஹெட்டிங்குள்ளே நீங்கள் என்னென்ன சப் ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு நீங்கள் எதெல்லாம் பற்றி எழுத போகிறீங்க அதெல்லாம் வந்து அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அரேஞ்ச் திஸ் ஹெட்டிங்ஸ். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். எது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன, அதாவது அந்த ஹெட்டிங்கில் வந்து ஒரு ஃப்ளோ இருக்கணும். சும்மா வந்து லாஸ்ட்டில் எழுதுறத வந்து ஃபஸ்ட்டில் எழுதிட்டு அந்த மாதிரி வந்து மாற்றிலாம் எழுதக்கூடாது. அந்த ஹெட்டிங்ஸ்லேயும் ஒரு ஃப்ளோ இருக்கணும். ஒரு எஸ்ஏல வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங் இருக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து ஒரு ஃப்ளோ இருக்கணும். அதுக்கப்புறம் பிகின் டு ரைட் த எஸ்ஏ டிவைடிங் இன்டு பேராகிராஃப்ஸ்.
இது வந்து ரொம்ப முக்கியம். நான் நிறையா வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். எப்போதுமே ஒரு எஸ்ஸேவாக இருக்கட்டும், ஒரு பேராகிராஃபாக இருக்கட்டும், என்ன எழுதினாலும் அதை வந்து சின்ன சின்ன பேராகிராஃப்ஸாக பிரித்து எழுதுங்க. அப்போ தான் படிக்கிறவங்களுக்கும் அது புரியும். நீங்கள் எழுதுறதும் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து மார்க்ஸும் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ரைட் இன் அ சிம்பிள், கன்சைஸ், கிளியர், டைரக்ட் அண்ட் நேச்சுரல் ஸ்டைல். ஸோ நீங்கள் எஸ்ஐ ரைட்டிங்னோடனே வந்து பயங்கரமாக வந்து புது புது வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் போட்டு அப்படி ரொம்ப ட்ராமேட்டிக்காக எழுதணும் அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது. சிம்பிளாக வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வந்து ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ் போட்டு நீங்கள் கிளியராக எழுதுனீங்கன்னாவே வந்து போதும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் டிப்ஸ் எஸ்ஏ ரைட்டிங் வந்து எழுதுறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய டாபிக்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து உங்களால் வந்து கவர் பண்ண முடியுமோ நிறைய டாபிக்ஸை நிறைய டாபிக்ஸில் இருக்க ஆர்டிகல்ஸை பற்றி படிங்க. நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் படிங்க. ஏதாவது வந்து ஒரு விஷயத்தை மட்டும் படிக்காமல் வந்து நிறைய அதாவது எஜுகேஷன் பற்றி, சயின்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் வந்து படிங்க. நான் சொல்கிறது என்னென்னா படிங்க, டோன்ட் பைகாட், மனப்பாடம் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ வந்து ஜஸ்ட் படித்து அதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது போதும் நீங்கள் எஸ்ஏ ரைட்டிங் எழுதுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எஸ்ஏ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி பேராகிராஃபாக வந்து எழுதணும். எஸ்ஏ ரைட்டிங்னா வந்து டாப் டு பாட்டம் ஒரே பேராகிராஃபாக எழுதி வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் சரி, படிக்கிறவங்களுக்கும் சரி, என்னதான் இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அதை படிக்கிறது, கரெக்ஷன் பண்ணுறதே வந்து ஒரு டீடியஸ் ஒர்க் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. பேராகிராஃபாக வந்து பிரித்து எழுதுங்க. ஸோ எவ்ரி எஸ்ஏ ஷுட் பி டிவைடட் இன்டு பேராகிராஃப்ஸ். Structure of an essay. So first வந்து essay should always start with an introduction. அவங்க என்ன ஹெட்டிங் கொடுத்தாலும் அதுக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து தான் வந்து எஸ்ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்கணும்னா should always be arresting and pertinent to the subject. ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து ஒரு கேப்சரிங்காக இருக்கணும். ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷன் படித்தோன்னே வந்து ஒரு அவங்களுக்கு அந்த எஸ்ஏ வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும். சூப்பராக இருக்க இன்ட்ரொடக்ஷன். ஸோப்பா வந்து எஸ்ஏல வந்து இன்னும் வந்து நிறைய திங்ஸ் வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட இன்ட்ரொடக்ஷன் படித்தோன்னே வந்து நீங்கள் எஸ்ஏ வந்து எப்படி எழுதியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கெஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த க்யூரியாசிட்டி வந்து நீங்கள் வந்து பில்டப் பண்ணுறது வந்து இந்த இன்ட்ரொடக்ஷனில் தான் வந்து பில்டப் பண்ண போகிறீங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது பாடி ஆஃப் த எஸ்ஏ. பாடி ஆஃப் த எஸ்ஏல வந்து நீங்கள் நிறைய சப்ஹெட்டிங்ஸ் கொடுக்கலாம். அதையும் பேராகிராஃப் வைஸாக வந்து பிரித்து எழுதணும். த பேராகிராஃப் ஷுட் பி வெல் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் ஷுட் பி ரிலேட்டட் டு ஒன் அனதர். அதாவது ஒரு பேராகிராஃப்க்கும் இன்னொரு பேராகிராஃப்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கணும், அதாவது ஒரு ஃப்ளோ இருக்கணும். சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேராகிராஃப் நடுவில் வந்து பூத்த மாதிரி இருக்கக்கூடாது. Frame your sentences so that they are quite clear and forceful. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து சென்டென்சஸ் வந்து சிம்பிள் வேர்ட்ஸில் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவாய்ட் த யூஸ் ஆஃப் unnecessary words. அந்த இப்போ எஸ்ஏ ரைட்டிங்னா வந்து 300 வேர்ட்ஸில் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா 500 வேர்ட்ஸில் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த வேர்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி ஐயோ எனக்கு நிறையா இருக்கணும், நிறையா இருந்தால் தான், நிறையா வேர்ட்ஸ் எழுதினா தான் நிறைய மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணது, எழுதுறதையே வந்து திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க, ரிப்பீட்டேஷன் வந்து பண்ணாதீங்க. அவாய்ட் யூஸ்லெஸ் ரெப்பிட்டேஷன்ஸ். சும்மா எழுதுனதையே திருப்பி எழுதுனா அவங்க வந்து மார்க் போடுவாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அப்படி வந்து மார்க் போட மாட்டாங்க. அடுத்தது கன்க்ளூஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கோ அதே எஃபெக்டிவாக வந்து கன்க்ளூஷனும் இருக்கணும். An effective and satisfying end to an essay is as important as an arresting beginning. ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்து எவ்வளோ க்யூரியஸாக இருக்கோ
கன்க்ளூஷன் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும். இந்த கன்க்ளூஷன் படிக்கும்போது ஓகே இந்த இதில் இருந்து நம்மளுக்கு இது தெரியுது, இந்த எஸ்ஸேலேருந்து இதை வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க, இந்த விஷயத்த வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுதுங்க மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபையிங் கன்க்ளூஷனாக இருக்கணும். எ குட் கன்க்ளூஷன் மே கன்சிஸ்ட் ஆஃப் சம்மிங் அப் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் த எஸ்ஸேஸும் அந்த நீங்கள் எஸ்ஸேயில் வந்து என்ன சொல்ல வரீங்க அதை வந்து ஒரு சம்மப் பண்ணி அந்த எஸ்ஸேயில் வந்து நீங்கள் அதை வந்து நல்லா பெருசாக எழுதியிருப்பீங்க, அதை வந்து ஒரு சம்மப் பண்ணி அந்த கன்க்ளூஷனில் வந்து சொல்லியிருக்கணும். ஃபைனல் கன்க்ளூஷன் ட்ரான் ஃப்ரம் த சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ எந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறீங்களோ அதை பற்றி அந்த கன்க்ளூஷன் இருக்கணும். சூட்டபிள் கொட்டேஷன் உங்களால் வந்து முடிஞ்சதுன்னா வந்து அந்த எஸ்ஸேக்கு வந்து பொருத்தமான ஏதாவது கோட்ஸோ இல்லை ப்ரோவர்போ அந்த மாதிரியும் கூட வந்து அந்த கன்க்ளூஷனில் வந்து நீங்கள் எழுதலாம். தட் இஸ் ஆல்சோ அலோட். ஸோ இதுதான், அவ்வளோதான் இந்த எஸ்ஸே ரைட்டிங்கே அவ்வளோதான். ஸோ நீங்கள் எஸ்ஸே ரைட்டிங் எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எஸ்ஸே ரைட்டிங் எழுதும்போது அந்த வந்து எஸ்ஸே எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எஸ்ஸே வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட டாபிக் நான் சொன்ன மாதிரி an essay on COVID-19. ஸோ இது வந்து ஒரு ஓகே an essay on COVID-19. ஸோ COVID-19 வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து ஒரு இதுதான் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆர் ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து அப்பப்போ நடக்கிற விஷயங்களை வந்து நிறையா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் எந்த பேப்பர் எடுத்தாலும், எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும், எந்த இன்டர்நெட் சைட் என்ன ஓப்பன் பண்ணாலும் இப்போலாம் உங்களுக்கு நிறையா வந்து சோர்சஸ் வந்து கிடைக்கும், நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் நிறையா படித்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கரண்ட் டாபிக்ஸ்லாம் வந்து நிறைய கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது எக்ஸாமில். உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம்லேயும் சரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸோ அந்த மாதிரி எந்த எக்ஸாம்னாலும் கரண்ட் டாபிக் வந்து கரண்ட்டாக வந்து என்ன விஷயம் நடக்குது அதை வச்சு நிறையா வந்து எஸ்ஸே கேட்குறக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எஸ்ஸே என்னன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்ஸே ஆன் COVID-19. ஸோ நான் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். இன்ட்ரொடக்ஷனில் வந்து அந்த கொரோனா வைரஸ்னால் என்ன, ஸோ அது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இட்ஸ் அ பேண்டமிக். அந்த COVID-19ங்கிறது ஒரு பேண்டமிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். த கொரோனா வைரஸ் COVID-19 பேண்டமிக் இஸ் த குளோபல் ஹெல்த் கிரைசிஸ் ஆஃப் அவர் டைம் அண்ட் த கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் வி ஹாவ் ஃபேஸ்ட் since World War II. Since its emergence in Asia last year, the virus had spread to every continent except Antarctica. ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னா, அது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பேண்டமிக். அது வந்து வேர்ல்டு வார்க்கு 2க்கு அப்புறம் வந்து இதுதான் வந்து ஒரு நம்மளோட வேர்ல்டுக்கே வந்து ஒரு வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இதுதான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சேலஞ்சாக இருக்குது. எக்ஸப்ட் அண்டார்டிகா தவிர எல்லா கான்டினென்ட்லேயும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பனிங்கே வந்து பயங்கர ஒரு க்யூரியாசிட்டி வந்து பில்டப் பண்ணுறோம். ஸோ அது படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா படிக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஓகே இதை பற்றி இன்னும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அடுத்தது வந்து இப்போ வந்து பாடி ஆஃப் த எஸ்ஸேல வந்து நான் நிறைய டாபிக்ஸாக பிரிச்சுருக்கேன், சப்ஹெட்டிங்ஸாக பிரிச்சுருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் அதோட அவுட் பிரேக் வந்து எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அதோட சிம்டம்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, அடுத்தது வந்து அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அண்ட் ஃபைனலி கன்க்ளூஷன். ஸோ வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளோவாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ கொரோனா வைரஸ் பற்றி அதோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் வந்து நார்மலாக நீங்கள் கொடுத்துருக்க இன்ட்ரொடக்ஷன் வந்து இந்த COVID-19 பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது ஸ்ப்ரெட் பண்ணுற வைரஸ் வந்து கொரோனா வைரஸ். ஸோ அதை பற்றி வந்து நான் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்காக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாடி ஆஃப் த எஸ்ஸேல. அடுத்தது அது அப்புறம் ஃபஸ்ட்டு எங்கே வந்து அது வந்துச்சு, அவுட் பிரேக் வந்து எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து அவுட் பிரேக் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கேன். அடுத்தது அதோட சிம்டம்ஸ் என்ன. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோவாக வரும். ஓகே இந்த வைரஸ் தான் அதை காஸ் பண்ணுது, ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சு, அதுக்கப்புறம் அதோட சிம்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு அது ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சிம்டம்ஸ்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேராகிராஃப்.
அடுத்தது வந்து அந்த ட்ரீட்மெண்ட், அப்புறம் இந்த வைரஸ் வந்து வராமல் நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவென்ஷன் ஒரு பேராகிராஃபை கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஒரு ஃப்ளோவாக வந்து ஒரு லைனாக ஒரு ஆர்டராக வரும். ஸோ இது எல்லாமே மிஸ்மேட்ச் பண்ணாமல் இது வந்து ஒரு ஆர்டராக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தான் வந்து என்ன ஒரு டாபிக் கொடுத்தாலும் நீங்கள் உள்ள அந்த பாடி ஆஃப் த எஸ்ஏல வந்து சப்ஹெட்டிங்ஸ் வந்து எப்போதுமே வந்து ஒரு ஆர்டராக ஒரு ஃப்ளோவாக இருக்கணும். ஸோ நீட்டாக நீங்கள் வந்து எழுதும் போதே வந்து மைண்டில் வந்து நம்ம இதை தான் எழுத போகிறோம். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் எழுத போகிறோம். இந்த டாபிக்ஸ் கொரோனா வைரஸ், ஸோ அவுட் பிரேக், சிம்டம்ஸ், ட்ரீட்மெண்ட், ப்ரிவென்ஷன். ஸோ சிம்டம்ஸ்லாம் என்னென்ன சிம்டம்ஸ் வரும்? ஸோ ஃபீவர், கஃப், சோர் த்ரோட், இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? ஸோ வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து சிவியர் சிம்டம்ஸ் இருந்தால் தான் ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வந்து மெடிசன் வந்து இப்போ தான் வந்து தே ஆர் ஃபைண்டிங் த மெடிசன், அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டில் எழுதுவோம். அப்புறம் ப்ரிவென்ஷன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவாங்க? ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் போடணும். வெளியே போகும்போது வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷனில் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எஸ்ஏ வந்து எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த ஹெட்டிங் கீழே நான் இந்தந்த டாபிக்ஸ், ஐ மீன் இந்தந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளேயே வந்து எழுதிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பேப்பரில் எழுத ஆரம்பிக்கணும். அப்போ தான் அடைத்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக வந்து எழுத முடியும். அண்ட் கன்க்ளூஷன் இன்ட்ரொடக்ஷன் எவ்வளோ முக்கியமோ கன்க்ளூஷன் வந்து அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ the novel coronavirus spreads so rapidly that it has changed the rhythm of the globe. After we overcome the pandemic, we must carry out a comprehensive evaluation of the world's ability to maintain stability when faced with similar challenges in the future. We must also craft measures to cope with these challenges together. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டனால வந்து இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து இதை வந்து ஒர்க் பண்ணி இதை வந்து கண்டெயின் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப திணறிட்டோம். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது பேண்டமிக்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கான மெஷர்ஸை வந்து நம்ம முன்னாடியே வந்து எடுக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்து ஸோ வேர்ல்டு வார் 2 எப்போ நடந்தது, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஒரு குளோபல் கிரைசிஸ் மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அதனால தான் வந்து இந்த டைம் வந்து இவ்வளோ சேலஞ்சஸ், அதாவது நிறைய பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, வேலை இல்லை, பசி பட்டினி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இனி ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதுக்கான மெஷர்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கன்க்ளூஷனில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கன்க்ளூஷனாக எழுதியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த எஸ்ஏ ரைட்டிங் டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching.